அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவில் தம்ப்நெயில்லே இன்றைக்கான தம்ப்நெயில் என்னென்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்று முதல் இன்று முதல் அஃபிஷியலாகவே டிஆர்பி அஃபிஷியலில் வெப்சைட்டில் வந்து வெளியிட போகிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது உண்மை நிலவரமா இல்லை என்ன தகவல் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு அதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வெளியிடாமல் இருந்ததுக்கான ரீசன் என்ன, அதே மாதிரி இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக எல்லாருக்கும் அனைவருக்குமே செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து இன்னும் ஒரு சில தினங்களிலேயோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரப்போகுது. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு இன்று வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டும், செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன முறையில் நடந்திருக்குது அதுக்கான அப்டேட்டும், அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கான சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். அதே மாதிரி கமெண்டில் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஷின் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை மார்க் போட்டிருப்பாங்க, எனக்கு 2 கொஷின் தான் கேட்டாங்க, எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க, நான் எப்படி செலக்ட் ஆகியிருப்பேன், ஸோ நான் செலக்ட் ஆனேன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இது எல்லா கேள்விகளுக்கும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆன்சர் பண்ணிட போகிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோவாஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் ஒரு சின்ன மோட்டிவ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் 2024 டவுன்லோட் டிஎன்டிஆர்பி ரிசல்ட், சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க, செக் நான் அப்படின்றதுல நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் இன்று இல்லைனா இன்று முதல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வருமானது சந்தேகம் தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். அதற்கு முன்பாகவே இன்று முதல் என்ன அப்டேட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, செலக்ட் யாரெல்லாம் ஆகியிருக்காங்களோ 38 மாவட்டத்திலையுமே யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் தெரியப்படுத்த போகிறோன்றத தெளிவாக நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இதில் செலக்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும் இந்த ரேஷன் கடை நேர்காணலுக்கு வந்து நம்முடைய இன்டர்வியூக்கு 50 மார்க்கும் நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்குன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறோன்றதுக்கான அப்டேட்டுமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்குன்றது தெரியும். ஸோ நான் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த
கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை. அடுத்து தமிழ் வழியில் 10ஆவதுலையும் சரி 12ஆவதுலையும் சரி தமிழ் வழியில் படிச்சிருக்கவங்களுக்கு 2வது முன்னுரிமை. அடுத்ததாக ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு 3வது முன்னுரிமை. இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மா இழந்தவர்களுக்கு அந்த டைமில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, டாக்டர் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக உங்களுடைய 10ஆவதுலையும் சரி 12ஆவதுலையும் சரி நீங்கள் 2 தமிழ் வழி சான்றிதழ் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சு இதில் சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளை பண்ணும்போது ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் இந்த முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு, அதாவது உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் மதிப்பெண் சான்றிதழ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் 50க்கு 50 மார்க்கு போட்டிருக்காங்க. சரிங்களா, காமனாக. இதில் மார்க்லாம் எங்கே குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த இன்டர்வியூவில் தான், நேர்காணலில் தான் நிறைய பேருக்கு மார்க் குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைஞ்சிருக்குது. சரிங்களா, எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மார்க் குறைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேர் 20-25 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் எப்படி கால்குலேட் பண்ணி போடுவாங்க, எல்லாருக்கும் காமனாக மார்க் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மைண்ட் செட், உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இவனை 5 கொஷின் கேட்போம், அதில் 2 கொஸ்டின் இல்லை 3 சொன்னான்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் மார்க் போட்டுருவோம். ஒரு சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா அவனுக்கு ஒரு 10 கொஷின் கேட்போம், அதில் 5 கொஷினாவது ஆன்சர் பண்ணால் அவனுக்கு 50க்கு 50 போட்டுருவோம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்க. ஒரு சில பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 2 கொஷின் கேட்போம், 2 கொஷின் ஆன்சர் பண்ணாங்கன்னா 50 போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற மைண்ட் செட் இப்படி தான். ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதில் எவ்வளோ மார்க் வரும்ன்றதையும் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா, சிம்பிளான கெஸ்ஸிங் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் கட் ஆஃப் மார்க்கு, ஓகேங்களா, மினிமம் உங்களுக்கு 85, 90, 95, 97 இந்த ஒரு 4 கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலைன்றது ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை விட கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு கீழே கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், காசு கொடுத்து பாதி வேலையை வாங்கிடுறாங்க. இப்போ ஒரு 3000 வேக்கன்சி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 2000 வேக்கன்சி நமக்கு காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. நிறைய ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த வேலையெல்லாம் வாங்கிடுறாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு கிடச்சிருக்கிறது என்னென்னா மீதி இருக்கிற ஒரு 1000 வேக்கன்சி தான். அந்த 1000 வேக்கன்சியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10லேருந்து 15, 20 வேக்கன்சி தான் இருக்கும். அந்த 20 வேக்கன்சிக்குமே யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா அந்த 85, 90, 95 இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான். இப்போ ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வருமா வராதா, இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இன்று முதல் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலமாகவும் வெளியாகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க நமக்கு. ஸோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் என்னையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா February 5ஆம் தேதியிலிருந்து, ஓகேங்களா, February 5ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வீட்டுக்கே அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கு வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் அப்டேட்டும் இது தான். அதே மாதிரி இந்த டிஆர்பி அஃபிஷியல் அப்டேட்டுமே இது தான். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வீடியோ பார்க்குற முதல் டைம் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.